தமிழக தேர்தல் முடிவு பெற்ற நிலையில் இன்னும் சில பகுதிகளில் தேர்தல் பரபரப்பாக நடந்து வருகிறது. அந்த வகையில் ஆந்திரா மாநிலத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 175 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதன்படி வருகின்ற 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் எதிர்பாராத விதமாக புஷ்பா நாயகன் அல்லு அர்ஜுன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது சினிமா மற்றும் அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த முறை ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு OSR காங்கிரஸ், பவன் கல்யாணின் தேசிய ஜனநாயக கூட்டணி, சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுனின் மாமாவும் மற்றும் நடிகருமான பவன் கல்யாண் பித்தாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த சூழலில் OSR காங்கிரஸ் வேட்பாளர் ரவீந்திர கிஷோர் வீட்டின் முன் அல்லு அர்ஜுன் வந்து வாக்கு சேகரித்தார். அவரை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். தன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இருக்கும் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளருக்காக அல்லு அர்ஜுன் வாக்கு சேகரித்ததுதான் இப்போது அரசியல் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அல்லு அர்ஜுன் பொறுத்தவரையில் தனது நண்பனுக்காக வாக்கு சேகரிக்க வந்தார். ஆனால் அங்கு எதிர்பாராத அளவுக்கு மக்கள் கூட்டம் திரண்டுள்ளது. மேலும் அவர்களது வரவுகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்த அல்லு அர்ஜுனின் வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் விஜய் போல் ஆந்திராவில் அல்லு அர்ஜுனின் கொடி ஓங்கி பறக்கிறது. இவரும் கட்சி தொடங்கினால் நன்றாகத்தான் இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.